ஏமா கோயிலுக்கு தானே போறோம். ஆமா. இதுக்கு முன்னே சிட்டில இருந்தோம், உன் இஷ்டப்படி தான் ட்ரெஸ் பண்ணேன். இது கிராமம், இதுக்கப்புறம் இங்கே தான் தங்க போறோம். பார்க்க வெளியில போனா பார்க்க என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் போட்டு வரேன் நீனு. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? இந்த திருத்தவே முடியாது. பசங்களா, பாப்பா கோயில் போலாமா? கிளம்பிட்டீங்களா? வாங்க 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 போலாமா? அம்மா உதவா இல்லை பண்ணிக்கலாமா? கோவில் வந்தாச்சு, இறங்குங்க. பாப்பா இறங்க. மச்சான் வந்து ரொம்ப நாள் ஆகுதுடா. தம்பி தம்பி சாரிக்கா. ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் யாராவது போட்டுன்னு வராங்க கோயிலுக்கு? ஏன் பாக்குறோம் எப்படி பாக்குறாங்க உன்னை? அடக்க உடக்கமா ஒரு ட்ரெஸ் எந்த இடத்த போடணுமோ அங்க போடணும். இது கோயிலுக்கு வர மாதிரி அது ட்ரெஸ்ஸை குறை சொல்லல. இருந்தாலும் எங்க போடணுமோ அங்க போடு. இங்க இந்த மாதிரி போட்டு கோயிலுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம தான் கரெக்டா புடவையோ எல்லாமே கட்டிக்கின்னு வருவாங்க. நீ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்து மத்தவங்க பாக்குற அளவுக்கு பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு வரோம்? கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி கோயிலுக்கு கோலம் எல்லாம் எங்க வந்தாலும் இவனுக்கு தொல்லை எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம தான் அடக்க உடக்கமா நடந்துக்கணும். நாம போறதுலதான் மத்தவங்க நம்மளை பார்த்து பரவாயில்லன்னு நம்ம சொல்லணும். நம்ம யாரு? நம்ம தாய் குலம். நம்ம எப்படி வழி நடத்தணும்? பாப்பா கொஞ்சம் வெளில போய் விளையாடுங்க. அப்பா வந்து கூப்பிடுறான், விளையாடுனே இருங்க. அம்மா இங்க பாரு, ட்ரெஸ்ஸை போட்டு வராத. யாராவது சொல்லுவாங்க சொன்னா இல்லையா? அங்கே பார்த்தே இல்லை, எதுவும் பேர் தான் கேட்டாங்க ஒன்று. பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குன்னு என்ன நான் மாத்திக்க முடியுமா? இன்னும் உன் ஏற்றுமே கண்ணால் தான் பார்க்குறேன். அப்போ இருந்து உனக்கு தெரியும் தோணவே இல்லையா உனக்கு? அவங்க யார் வேணும்னு பேசுறேன், நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சொன்னா உனக்கு புரியுது, பார்த்தாதான் புரியும். மகா அம்மா நிறைய மாடல் ட்ரெஸ் போடுறது தான் அம்மாவே எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம இனிமேல் மாடல் ட்ரெஸ் போடலாம். ஏய், டைம் என்ன ஆகுது? இன்னும் தூங்காம அம்மா கிட்ட நாளைக்கு காலை ஸ்கூல் போத்தாவல. ஓகே மேம், ஓகே ஓகே. நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம். யாரு மச்சான் அந்த பசங்க யார் தெரியுதா? அன்னைக்கு கோயில் பார்த்தோம் தெரியுமா? ஒரு ஆண்டி இவ்வளோ வந்திருந்தது. அவங்க பசங்க தான் போல இது. அம்மா தான் அப்படின்னு பார்த்தா பசங்க எப்படி இருப்பாரான்? இது வந்து கிராமம் மச்சான். நம்ம ஊர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாக்கா இங்க இருக்கிற பிள்ளைங்களும் கெட்டு போக மாட்டாங்க. அதாவது இவங்க இப்ப இங்கேயே இப்படி இருக்காங்களா, அப்ப சிட்டில எப்படி இருந்திருப்பாங்க? என்னத்த சொல்றதுனே தெரியல. அம்மா தான் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்களும் எப்படி இருக்குது? நமக்கு எதுக்கு ஊர் ரொம்ப நம்ம போவோம். சரி போயிட்டு 6 மணிக்கு மேட்ச் இருக்குது, மறக்காம வந்துடுறேன்னா. சரி வா. சரி வந்துடுறேன். என்னப்பா அதிசயமா இருக்கு, என் கண்ணு என்னாலே நம்ப முடியல. சேரெல்லாம் கட்டிக்கின்னு சூப்பராக இருக்கீங்க. என்ன விசேஷம் சொல்லுப்பா. நான் பண்ணது பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா தப்பா? நான் பண்ற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் பசங்களும் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கடைக்கு இருந்தப்போ ஒரு சிலர் பசங்களை பார்த்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா சரியா இருந்தா பசங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு பசங்க என்ன பார்த்து அப்படி பண்ண சொன்னாங்க. அதுதான் பசங்களுக்கு என் எதிர்கே ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்மளை பார்த்து தானே பசங்க அப்படி மாறிடுச்சு, நம்ம இனிமேல் ஒழுங்கா இருக்கணும். அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்க வந்து அம்மாவை பார்த்து தான் முக்கால்வாசி எல்லாம் செய்யும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கலாம். அப்படி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை, பட் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அது நீங்க சொல்றப்போ எனக்கு புரியல.
இன்னைக்கு நம்ம பசங்களை ஒருத்தவங்க அப்படி பேசும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. சரி விடு, நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் அவன்கிட்ட, எதுவும் கேட்கல. சரி நீயே பற்றி திரும்பவும் விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, இப்போவே புரிஞ்சுக்கணும்ல. சரி அதான் எதுக்காக பார்த்துலாங்க. சரி பாரு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே கண்டிப்பாக நிறைய பேர் கோவம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணலையே, அதை ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் வந்து கோயிலில் அப்புறம் பொது இடத்துல வந்து ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதனால சின்ன குழந்தைங்கலாம் அதை பார்த்துட்டு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். பட் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ரொம்ப ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா, அதுவும் குழந்தைங்க கிட்ட தவறாக போய் சேருன்றதுக்காக மட்டும் தான் நாங்கள் அப்படி எடுக்காமல் கொஞ்சம் டீசெண்டாக எடுத்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு என்னை மட்டும் திட்டுங்க. இதில் நடிச்சவங்க யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா, அவங்க வந்து நான் சொன்னதை மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ, அவங்க மேல தப்பு இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட தவறு ஏதாவது இருந்ததுன்னா, கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.